Spirit. Amen. நன்மையாய் நல்லதாய் நடக்குமானால் அதை வெளிச்சத்திற்கு ஈடாக பேசும். நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகிறது என்றால், வேதனைகள் வருகிறது என்றால், பிரச்சனைகள் வருகிறது என்றால், இல்லாய்மை வருகிறது என்று சொன்னால் அதை இருளுக்கு சம்பந்தப்படுத்தி பேசும். ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இந்த மாதம் நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு பெரிய ரகசியம், இருளாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நான் மாற்றி ஒரு வினாடி கூட வெளிச்சம் இல்லாமல் போவதில்லை, நித்திய வெளிச்சமாயிருப்பேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இதுவரைக்கும் இருளை கண்டீர்கள், இந்த மாதம் இருள் உங்களை விட்டு விலகி போகும். காரணம், கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். கர்த்தர் நித்திய வெளிச்சமாயிருப்பார். அர்த்தம் என்ன? வாழ்க்கையில் எத்தனை எத்தனை பிரச்சனை, எத்தனை எத்தனை கஷ்டங்கள், எத்தனை எத்தனை துயரங்கள் என்று, வியாதிகள் என்று அழுது புலம்பி கண்ணீர் வடித்து குடும்பத்திலே எல்லாராலும் மறுக்கப்பட்டு வேதனைப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் சூழ்நிலைகள் மாறப்போகிறது, உன் நிலைமை மாறப்போகிறது, உன் கஷ்டம் நீங்க போகிறது, உன் வேதனை நீங்க போகிறது, உன் துயரங்கள் நீங்க போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இருள் மாறி வெளிச்சம் உண்டாகும். காரணம், நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உதிப்பார். நித்தியராகிய கர்த்தர் உதிப்பார். அவர் நித்தமும் நமக்கு வெளிச்சமாயிருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சொல்லுங்க, கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி. Yes, we worship you, Holy Spirit. Amen.